வணக்கம். சினி சினி மினி மினி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்கள. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த தியாகம் என்ற மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் பிரபல பட தயாரிப்பாளரான கே பாலாஜி. நடிகர் திலகத்தின் ஜோடியாக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் லட்சுமி. இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் இடம்பெற்ற இந்த திரைப்பட பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பாடலாக அந்த காலகட்டத்தில் அமைந்தது. இந்த திரைப்பட பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இந்த திரைப்பட பாடல் இவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த திரைப்பட பாடல் அந்த திரைப்படத்தில் எப்படி இடம்பெற்றது அப்படின்னு இருக்குல்ல, இந்த பாடல் வரிகள்னு இருக்குல்ல, அது எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற நமக்கு நல்லா தெரியும். இருந்தால் கூட கவியரசு கண்ணதாசனுடைய மனசுக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட பாடல் எப்படி பிறந்தது அப்படின்றதுல, அப்படி பிறந்ததுக்கு பின்னால் சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை கண்ணதாசனுடைய உதவியாளராக இருந்த அவருடைய உறவினரான கண்ணப்பன் கண்ணதாசனை பற்றி எழுதிய ஒரு நூலில் எழுதியிருக்கிறார். அந்த விஷயத்தை நான் படித்தேன். படிக்கும்போது அதுக்கு பின்னாடி எந்த அளவிற்கு மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்கிற முடிஞ்சு. அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கண்ணதாசன் திரைப்பட உலகிற்குள் நுழைந்து பாடலாசிரியராக பரிணமிப்பதற்கு முன்னால் அப்படி வச்சுங்களேன், மேதாவி அப்படின்ற ஒரு பத்திரிகையில் கண்ணதாசன் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார், எடிட்டர். அவர் பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிகையினுடைய நிர்வாகி கண்ணதாசன்கிட்ட, இந்த ஆஃபீஸை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருங்க, அவசரமாக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். கண்ணதாசன் மட்டும் அந்த அலுவலகத்தில் இருக்கார் அப்படிங்களேன். மத்தியானம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு கண்ணதாசன் அப்படி உட்காந்து அப்படின்னா, கண்ணதாசனுக்கு மத்தியானம் சாப்பிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி அப்போவே இளம் வயதிலேயே அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. நாற்காலி மேஜை இருக்குது, உட்காந்துருக்க நாற்காலியிலே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஸ்லம்பரிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அதுமாதிரி லைட்டாக ஒரு சிறு தூக்கம் அப்படி போட்டிருக்காரு அப்படிங்களேன். சின்ன தூக்கம் ஒன்று போட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு அப்படி வச்சுங்களேன். அரை மணி நேரம் கழித்து அந்த நிர்வாகி தன்னுடைய வேலையை முடிஞ்சு உள்ளே வந்தார். உள்ளே வந்தவர் அந்த மேஜை, அவருடைய மேஜை இருக்கும்ல, அந்த மேஜையினுடைய ட்ராயரை திறந்தார். ட்ராயரை திறந்தவுடனே அதில் உள்ளே வச்சுருந்த 100 ருபீஸ், அது நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்துக்குங்க, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாருங்கள். அப்போ 100 ரூபா அப்படின்றது 100 ருபீஸ் அவர் வச்சுட்டு போனது இல்லை. இப்போ 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா 100 ரூபானுடைய மதிப்பு அந்த காலத்தில் எப்படி இருக்கும்ன்றது அதை யோசிங்க. 500 நோட்டுன்றதெல்லாம் இப்போ வந்தது தானே. அந்த காலத்தில் 100 ரூபா தான் ஹையஸ்ட்டு, பெரிய ரூபா அப்படி சொல்லுங்களேன். அந்த 100 ரூபா நோட்டு நோட்டை காணோம். என்ன ரூபா நோட்டை காணுமே, ட்ராயரில் நம்ம வச்சுருந்தது தானே, வச்சுட்டு தானே போனோம். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு வரும்போது பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனை பார்த்து அவர் கேட்டார், இந்த 100 ரூபா அங்கே உள்ளே வச்சுட்டு போனேன், அந்த பணத்தை காணோம் அப்படின்ற மாதிரி. கண்ணதாசன் இப்போ அவரே வரும்போது கண்ணதாசன் கண்ணை முடிவு தான் உட்காந்துருக்காரு. அவர் வந்த உடனே அப்படியே தோலை தொட்டிருப்பார், தட்டி விட்டுருப்பார், தட்டின உடனே இவர் முடிச்சிருப்பார் அப்படிங்களேன். கண்ணதாசன் சொன்னப்போ ஒரே பதில், எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது. அதானே சொல்ல முடியும். வேறு யாராவது வந்தாங்களான்னு கேட்குறாரு. இல்லை யாருமே வரலன்னு. அப்போ இந்த பணத்தை காணுமேன்னு, இல்லை எனக்கு தெரியாது 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 ஐ டோன்ட் நோ இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் எனக்கு தெரியாதுன்ற பதிலை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காரு திருப்பி. என்னங்க இது, யாருமே வரலன்றீங்க, ரூமில் இருக்கிறதே நீங்கள், உங்கள்கிட்ட தான் பொறுப்பவே விட்டுட்டு போனேன், கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்கலாம் சொல்லிட்டு போனேன். இப்போ திரும்பி வந்த பிறகு பார்த்தா பணத்தை காணோம், 100 ரூபா நோட்டும் இல்லை, யாராவது வந்தாங்களான்னா இல்லைன்றீங்க, பணத்தை காணமே அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இப்படியே திருப்பி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்படி. அப்போ அந்த ரூபாவை யார் எடுத்தது? ரூபா இப்படி ட்ராயர்லேருந்து இப்படி காணாமல் போச்சு, ட்ராயரை திறந்தது யார் அப்படி? கண்ணதாசனுக்கு இக்கட்டான நிலை. என்னையா இது, நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தோம், யார் வந்ததுன்றது கூட நமக்கு தெரியலை, அந்த சத்தம் கூட நமக்கு கேட்கல. அப்படியே சத்தம் கேட்டிருந்தால் கூட நம்ம எந்திரிச்சிருப்போமான்றது வேறு விஷயம். ஆனால் இப்போ இந்த பணத்தை காணோம் அப்படின்னா ரூமில் இருந்தது நம்ம மட்டும்தான், அவர் வரும்போது வேறு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இக்கட்டான நிலையில் கண்ணதாசனுக்கு தர்ம சங்கடமான நிலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் அருப்புக்கோட்டையில் சேவுக ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் அந்த நிர்வாகிக்கு நல்லா தெரிஞ்சவர் தான்.
கண்ணதாசனுக்கும் அவரை தெரியும். அவர் இங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு அந்த நிர்வாகியை கூப்பிட்டாரு. இங்கே பாருங்கள், ஒரு விஷயம், நீங்கள் வெளியே போயிட்டு வர்றீங்க, ட்ராயர் திறந்துருக்கீங்க, அதில் ரூபா இல்லை, ரைட்டு, ரூபா இல்லைன்றதுக்காக இவர் மேலெல்லாம் சந்தேகப்படாதீங்க, புரியுதா? அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் நல்ல இளைஞர், நேர்மையான இளைஞர், பொய் பேச மாட்டார், உண்மை மட்டும்தான் பேசுவார், நேர்மையின் சின்னம் அப்படின்னே சொல்லலாம். அவரை பற்றியும் தெரியும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றியும் எல்லாரை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். பத்திரை மாற்று தங்கம் அவர், புரியுதா? நீங்கள் வாய் தவறி எனத்தையா ஒன்று சந்தேகப்பட்டுக்கிட்டு போய் அவரை போய் கேட்டுறாதீங்க. கேட்டிங்கன்னா அவர் மனசு தாங்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார், வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவார், கவலைப்பட ஆரம்பிச்சிடுவார். அவர் ஒரு வார்த்தை தப்பி தவறி கூட தவறான எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு கேட்டுறாதீங்க, புரியுதா? அப்படின்ற மாதிரி அந்த வந்த மனிதர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த நிர்வாகி அடங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அப்படியே விசாரித்து பார்ப்பாங்கள்ல, இந்த ரூம்குள்ளே அதுக்கு இடையில் யாராவது வந்தாங்களா அப்படி இப்படின்னு இது பண்ணி பார்க்கும்போது அந்த அலுவலகத்தினுடைய ஆஃபீஸ் பாய், வேலைக்கு சேர்த்து எடுபடி வேலைக்காக ஒரு பையன் வேலைக்கு சேர்த்து அப்படி இப்படின்னு இருக்கல, அந்த ஆஃபீஸ் பாய் கண்ணதாசன் உட்காந்து தூங்கிட்டு இருந்தார்ல, அந்த டைமில் உள்ளே வந்திருக்கான். ட்ராயரை திறந்து பார்த்துருக்கான். அதில் 100 ரூபா நோட்டு இருந்தவொடனே டக்குன்னு எடுத்துட்டான், அந்த ரூபாவை எடுத்துட்டான். பிறகு அவன் தான்றது தெரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட அந்த 100 ரூபாய் இருந்ததை பார்த்து அதை திருப்பி வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. கையும் களவுமாக அந்த ஆஃபீஸ் பாய் பிடிபட்டான். இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். இந்த சம்பவத்தை கண்ணதாசன் தன்னுடைய நூல்களில் எழுதியிருக்காரு, பல மனிதர்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு, பல நண்பர்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு, ஆழமாக பல இடங்கள்லையும் பதிவு செஞ்சுருக்காரு. அப்படி வச்சுங்களேன், தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட ஒரு காலத்தில் நடைபெற்று இருக்கின்றன அப்படின்றத கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் கண்ணப்பன்ட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. கண்ணப்பா, என் லைஃப்பில் இப்படிப்பட்ட இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு, தெரியுதா? இன்றைக்கி நான் புகழ்பெற்ற கவிஞராக இருக்கலாம், பிரபலமான பாடலாசிரியராக இருக்கலாம், பட்டி தொட்டியெல்லாம் கண்ணதாசன் அப்படின்ற பேர் போய் சேர்ந்துருக்கலாம், உலக புகழ்பெற்ற மனிதனாக நான் இருந்திருக்கலாம், திரைப்பட பாடல்களின் மூலம் மக்களுடைய உள்ளங்களில் சாகா வரம்பெற்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கண்ணதாசன் என்ற மனிதனை தமிழகமெங்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தலையில் வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கலாம். இருந்தால் கூட எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நிறைந்த, துயரங்கள் நிறைந்த, பிரச்சனைகள் இருந்த காலகட்டத்தை எல்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட சம்பவமெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கியா? மேதாவி பத்திரிகை அலுவலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. நான் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் நான் உட்காந்துருப்பேன் அப்படின்றத யோசி. திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எந்த அளவிற்கு கேவலமான ஒரு விஷயம், எந்த அளவிற்கு அவமானப்படக்கூடிய சம்பவம் அப்படின்றத நல்லா யோசிப்பார் அப்படின்ற மாதிரி கண்ணப்பன்ட்ட கண்ணதாசன் கூறியிருக்கிறார். இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் தியாகம் திரைப்படம் தயாரிப்பில் இருந்தபோது சாங் கம்போசிங் அப்படின்னு வரும்போது இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அப்படி வந்தபோது சிவாஜி கணேசன் படத்தில் பாடுவதை போல அப்படி வரும்போது நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. உண்மைதானே? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று நம்முடைய மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. தெய்வம் சாட்சியாக, மனசு ஒரு சாட்சி, கடவுள் ஒரு சாட்சி. இந்த 2 சாட்சிகளையும் மனதில் வைத்து கொண்டு கண்ணதாசன் இந்த திரைப்படத்தின் பாடல் வரிகளை எழுதினார் என்றால் அவர் சாட்சிகளாக நினைத்தவை இந்த 2 சாட்சிகள். ஒன்று அவருடைய மனசாட்சி, இன்னொன்று கடவுளின் சாட்சி. அவருடைய மனசாட்சியும் கடவுளின் சாட்சியும் துணையாக இருந்துதான் அவரை அப்படிப்பட்ட இக்கட்டான கட்டத்திலிருந்து காப்பாற்றி விட்டிருக்கின்றன அப்படின்றதான் உண்மை. இதை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டுதான் கண்ணதாசன் தியாகம் திரைப்படத்தில் இப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கான வரிகளை எழுதி இருக்கிறார். தியாகம் திரைப்படம் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அது சூப்பர் ஹிட் ஆகி இன்றைக்கி வரை மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. TM சௌந்தரராஜன் சிவாஜி கணேசனுக்காக எந்த அளவிற்கு அற்புதமாக அந்த திரைப்பட பாடலை பாடினார் அப்படின்றத இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த அற்புதமான பாடலுக்கான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எந்த அளவிற்கு ஆழமாக எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தியாகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு பின்னால் இப்படிப்பட்ட மறக்க முடியாத
பல சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.